கனடால குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரீயா அப்படின்னு யாருங்க சொல்றது? கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டா? கனடால குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு கனடா இமிகிரேஷன் கன்சல்டன்ட் வந்து பெரிய உருட்டா உருட்டுவாங்க. அந்த உருட்டை நான் உண்மை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த இமிகிரேஷன் கன்சல்டன்ட் உருட்டின உருட்டுலயே பெரிய உருட்டு கனடால ஸ்கூல் ஃபீ ஃப்ரீ அப்படின்ற உருட்டு தான். கனடால மோஸ்ட்லி பப்ளிக் ஸ்கூல் தான். ஸோ பப்ளிக் ஸ்கூல்ன்றதால நீங்க ஸ்கூலுக்கு எந்த ஒரு ஃபீயும் பே பண்ண வேண்டியதில்லை. அப்போ ஸ்கூல் எப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற டேக்ஸ் மணி அண்ட் தென் கம்யூனிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் மணி, இந்த ரெண்டு டேக்ஸ் மணியை வச்சு தான் இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆகுது. ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஒரு 1000லேருந்து ஒரு 5000 வீடு இருக்கிற ஏரியாவை ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் அண்ட் தென் ஒரு செகண்டரி ஸ்கூல் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிற 1000லேருந்து ஒரு 5000 வீட்டோட ஓனர் வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரன்னிங் ஃபீ அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ரன்னிங் ஃபீ பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லயே ஒரு பெரிய அமௌண்ட்டா நீங்க அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பார்க்கலாம். அதை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஏறக்குறைய 30 to 40% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ரன்னிங் ஃபீஸ்க்கானதாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் வரும். ஸோ ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருந்து வீடு சின்னதா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கம்மியாக இருக்கும். ரொம்ப பெரிய வீடா இருந்ததுன்னா நீங்க பெரிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த பெரிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் இந்த ஸ்கூல் ரன்னிங் ஃபீஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் கனடால பப்ளிக் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஃப்ரீயாவே ரன் பண்ண முடியுது. இப்படி வாங்குற இந்த டாக்ஸ் மணி ஒர்த்தான்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100% ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எல்லா ஃபெசிலிட்டியும் ரொம்ப பக்காவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு டெஸ்கா இருக்கட்டும், ஒரு சேர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு போர்டா இருக்கட்டும், நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ல போட்டிருப்பாங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லா வெதர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஹீட்டிங் அண்ட் தென் கூலிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ரூம்ஸோட ஏர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பசங்க விளையாடுறதுக்கான இன்டோர் கேம்ஸ், ஜிம் அண்ட் தென் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பிளே கிரவுண்ட்ஸ்லாம் எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்லேருந்து ஐடி வரைக்குமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு எலிமெண்டரி இல்லைனா செகண்டரி ஸ்கூல் எங்கே போனீங்கன்னாலும் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற டாக்ஸ் மணியை கொஞ்சம் கூட குறை சொல்ற அளவுக்கு இல்லாம ரொம்ப சூப்பராகவே எல்லா ஸ்கூல்ஸோட ஃபெசிலிட்டியும் இங்க பண்ணி வச்சிருப்பாங்க. என்னோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட டீட்டெயில் வந்து கீழே போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கான ஃபீஸ் எவ்வளவு பே பண்றேன் அப்படின்றத நீங்க கீழே பார்க்கலாம். இந்தியால நம்ம குழந்தைங்க +2 படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஃபீ பே பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் 60 வரைக்கும், அதாவது உங்களோட வீடு வந்து உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கும்போது அப் டு ஏஜ் 60 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணும்போது அதுக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து இவங்க டிடக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் 60க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல வராது. அதுக்கான டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் போட்டுட்டு இருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்.